ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 52வது பாடல் என்று அனுபவிக்க இருக்கின்றோம். அம்பாள் எப்படிப்பட்ட போகம் எல்லாம் கொடுப்பா அப்படின்னு சொல்ற, யாருக்கு? தவம் செய்பவர்களுக்கு. அவளை அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு அப்படின்னு இதுல சொல்ற. அதெல்லாம் எதெல்லாம் சின்னங்களா இருக்கும் அப்படின்னு சொல்றா. அம்பாள் கொடுக்கக்கூடிய அரச போகம் தவம் செய்பவர்களுக்குன்னு சொல்றார். இந்த பாடலை அனுபவிக்கலாம். வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலையாரம் பிறை முடித்த ஐயன் திருமனையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்களே அப்படின்னு சொல்ற. வையம் துரகரி வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலையாரம் பிறை முடித்த ஐயன் திருமனையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்களே 7 சொல்ற. வையம் தேர், துரகம் குதிரை, மதகரி மதம் கொண்ட யானை, மாமகுடம் மாமகுடம் கிரீடம், மகுடம் சொல்லல, மாமகுடம் நல்ல உயர்ந்த சிறந்த கிரீடம், சிவிகை பல்லக்கு, பெய்யும் கனகம் அப்படியே கனகம், எது? பொண்ணு, அப்படியே தங்கம் பொழியமா, பெய்யும் கனகம், கனகதார சஸ்திரம் சொல்லி பொழிஞ்ச மாதிரி கனகம் பொழியுங்கிறார். பெய்யும் கனகம் பெருவிலையாரம், விலை உயர்ந்த ஆபரணம், இது எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறார். இதை ஒரு அடையாளமா சொல்ற. தவம் செய்பவர்களுக்கு, தவம் செய்த அடியவர்களுக்கு இது எல்லாம் ஒரு அடையாளம். அம்பாள் இதெல்லாம் கொடுப்பா அப்படின்னு சொல்ற. மொப்ப தவம் செய்யும் அடியவர்கள் அப்படின்னு சொன்னா, ஏன்னா போன இதுல என்ன சொன்னார்? அம்பாளோட அடியார்களுக்கு மரணம் பிறவி கிடைக்காது, பேரின்ப வாழ்வான முக்தியை அடைவார் சொல்ற. சரி, முக்தி ஒருவேளை கிடைக்கலைனால் மறுபடியும் பிறந்துட்டா எப்படி இருப்பாளா? அவாதான் அந்த உலகை ஆளக்கூடிய சக்கரவர்த்தியா, ராஜ வாழ்க்கை அப்படி வாழ்வா அப்படின்னு சொல்ற. அப்ப தவம் அப்படின்னு சொல்றதுன்னா எது? தவம்னா என்ன அப்படின்னு சொல்ற. ஒவ்வொருத்தரும் தவம்னா என்னன்னு சொல்லுவான்னு சொல்லலாம்னா, நாம என்னெல்லாம் கர்ம வினைகள் செய்துட்டு வந்திருக்கோமோ அதற்கு ஏற்பட்ட அடுத்த பிறவிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கும். நமக்கு இப்போ ஒரு இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னா, இவன் இதெல்லாம் செஞ்சிருக்கான், அவனுக்கு இன்னாரோட இதுக்குள்ள, இந்த கருவறைக்குள்ள இந்த பிறவி கிடைக்கணும். ஒரு தாயோட கருவறைக்குள்ள என்ன பிறவி? மனிதனா இருக்கலாம், இல்ல விலங்குகள்ல ஏதாவது ஒண்ணு, அது அந்த தாயோட கருவறையில. அப்ப நம்ம என்ன செய்துட்டு வரோமோ அதற்கு ஏற்பதான் நமக்கு அடுத்த பிறவிங்கிறது கிடைக்குது. அப்போ நாம செய்த கர்மம்ங்கிறது நம்ம அனுபவித்தால் தான் தீரும் இல்லையா? அதனாலதான் நாம ஏதோ ஒண்ணு இப்போ இன்னொரு பிறவி எடுத்துட்டோம், இப்பவும் ஏதாவது செஞ்சுட்டே இருப்போம், ஏதாவது கர்மங்கள் செய்வோம். அப்போ அடுத்த பிறவி, அதனால நம்மளுக்கு என்ன பலனை எதிர்பார்த்து செய்தோமானால் நம்மளுக்கு அடுத்த பிறவிங்கிறது உறுதி. அதனாலதான் கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு பகவத்கீதையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னார். ஆனா நம்ம எல்லாருமே அப்படி இருக்கோமா? நான் இதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்னு நம்ம நினைச்சு, இதனால ஒரு பலன் கிடைக்கும், நான் இதை செஞ்சிருக்கேன் எனக்கு கிடைக்கும்னு நினைச்சு செய்யறோம். அப்போ நமக்கு கண்டிப்பாக இதை எதிர்பார்க்கும் போது அடுத்த பிறவிங்கிறது உறுதி அப்படின்னு சொல்ற. அதனால என்ன சொல்ற, இந்த உலகத்துல நமக்கு என்ன பிறவி, எப்படி பிறக்கணுங்கிறதுலாம் நான் சொன்னா முந்தின கர்மாக்கு ஏற்றபடி அதுதான். அப்போ அந்த கர்மாக்கு ஏற்றபடி பிறவி கிடைக்கும் போது நம்ம முந்தின பிறவியில அம்பாளோட பாதத்தையே நினைச்சு எல்லாம் செய்திருந்தோம்னா நம்மளுக்கு மரணம் பிறவி இரண்டும் கிடைக்காதுன்னு சொன்னவர், அதையும் மீறி பிறந்தால் இந்த மாதிரி பெரிய ராஜ போகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். நம்ம எல்லாருமே பிறந்தவர்கள் எல்லாருமே எல்லா பெரிய பதவிக்கு போக முடியுமா?
அவர்களுடைய வினை பயன் அதான் அம்பாள் அவளுக்கு நீ இதா போகணும் அதா போகணும்னு ஒவ்வொருத்தருக்கு தலையில அப்படியே எழுதி வச்சுட்டுவா சொல்லுவா. கண்ணுக்குட்டி எந்த இதா நாயா பிறந்தா கூட செல்வந்தர் வீட்டுல நாயா பிறக்கணும் யா அப்பத்தாயா அது இதாக ரோட்ல பிறக்கிற நாயா பிறந்தா எல்லாரும் கல்ல விட்டு எரிவா. செல்வந்தர் வீட்டுலன்னா அது பெரிய போஷாக்ல இருக்கும், கார்ல உட்காந்து போகும். அதுதான் சொல்லுவா அந்த ஆமா. அப்ப அந்த இதுக்கு தக்கன உள்ள பிறவிதான் அடுத்த இதுல கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. ஏன்னா நோற்பார் சிலர் பலர் நோலாதவர்னு அந்த ஏற்ற தாழ்வு நம்மளுக்கு கிடைக்கிறதே அதனாலதான். திருவள்ளுவர் என்ன சொல்றவர், நோற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். நோற்றிருக்க வேண்டும்னா யாருக்கு அந்த பலம் கிடைக்குமோ தெரியாது. நோற்றல் அப்படின்னு எதனால சொல்றார் அப்படின்னா தவம் செய்தல். அப்ப தவம் அப்படின்னா என்னவோ நம்ம என்ன செய்வோம், தவம்னா பெரிய ஒரு இதா காட்டுல போய் உடலை சுருக்கி உடக்கி அப்படி பண்ணி அதுதான் தவம் பண்ணணும் அப்படின்னு அப்படி நினைச்சுக்கிறோம். தவம் அப்படின்னா அப்படி இல்லை. எல்லாரும் அழகா சொல்லியிருக்கா. பட்டினத்தடியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, காடை திரிந்தென்ன காற்றை புசித்தென்ன கந்தை சுற்றி ஓடை எடுத்தென்ன உள்ள அன்பு இல்லாதவர் ஓங்கு விண்ணோர் நாடே இடைமருதீசற்கு மெய்யன்பர் நாரியற்பால் வீடே இருப்பினும் மெய்ஞான வீட்டு இன்பம் பெறுவரே அப்படிங்கிறார். காட்டுக்கு போய் தவம் செய்ய வேண்டாம், காய் கனி புசிக்க வேண்டாம், அதெல்லாம் தவம்னு நினைச்சுக்காதீங்கோ. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. தனக்கு வரக்கூடிய துன்பத்தை பொறுத்து கொள்வது, பிற உயிர்களுக்கு துன்பத்தை செய்யாமல் இருப்பதே தவம் அப்படின்னு சொல்றார். அதான் என்ன தவம் அப்படின்னா, உடலினை வெறுத்து மூச்சினை அடக்கி தவம் செய்ய தேவையில்லை. உயிர் பலி கொடுத்தே ஓமத்தை வளர்க்கும் யாகங்கள் தேவையில்லை. வீட்டினை துறந்தே காட்டினில் வாழும் துறவரம் தேவையில்லை. திரு ஓட்டினை கையில் ஏந்தியே இறந்து வாழவும் தேவையில்லை. காவியை உடுத்து ஆவியை வருத்தும் கடும் தவம் தேவையில்லை. காய்ந்த இலைகள் கனிகளை உண்டு வாழவும் தேவையில்லை. மாயவா மனமோகனா என மனம் உருகி உரைத்தலே தவமாகும் அப்படின்னு சொல்ற மாதிரி சிவத்தை மனத்தில் சிந்திப்பதே தவம் அப்படின்னு சொல்ற. காட்டுக்கு செல்லாம வீட்டில் இருந்தபடியே இதனை செய்யலாம்னு பட்டினத்தடியார் சொன்னார்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ இது என்னதுன்னா, எந்த ஒப்பு உயர்வற்ற தவம் எல்லாராலையும் செய்ய முடியாது. காரணம், தவம் செய்வதற்கே தவம் செய்திருக்க வேண்டும்னு ஒரு குறள்ல சொல்லியிருப்பார். தவமும் தவமுடையாருக்கு ஆகும், அவம் அதனை அக்திலார் மேற்கொள்வது அப்படின்னு. அப்போ நமக்கு என்ன செய்துட்டு வந்திருக்கோமோ அதுக்கு தக்கனதான் நம்மளுக்கு இந்த பிறவியில நம்மளுடைய வாழ்வு அப்படின்னு. அதான் மேலை தவத்தளவை ஆகுமாம் தான் பெற்ற செல்வம்னு ஔவையார் சொல்வார். ராவணன் பார்த்தோம், அவன் என்ன தவம் பண்ணினதுனால ஆஞ்சநேயர் சொல்வார் சுந்தரகாண்டம் பார்க்கும்போது, அந்த அந்த கிருஷ்ணகிரி அந்த இதுல சுத்தி பார்ப்பார் லங்கைய. ஒவ்வொரு வீடும் அரண்மனையும் அப்படியே பார்க்கும்போது கற்பக விருட்சம், செங்கல்லால வீடு கட்டலை, எல்லாம் தங்க கட்டி தங்க செங்கல். ஒவ்வொரு எல்லார் வீட்லயும் தேவர்கள் தேவ மாதர்கள்லாம் அப்படியே அவர்களெல்லாம் அரக்கர்கள் கிட்ட பணியை அஞ்சு செய்யறாளாம். அப்போ இதெல்லாம் ராவணன் ஒருவன் செய்த தவத்தால அந்த இலங்கைக்கு கிடைத்தது. அதான் கம்பராமாயணத்துல சொல்லியிருப்பார், மரம் அடங்கலும் கற்பகம் மனை இயலாம் கனகம் அறமடந்தையர் சிலதியர் அரக்கியருக்கு அமரர் உரமடங்கி வந்து இளையராய் உழல்குவர் ஒருவர் தரம் அடங்குவது அன்று அது தவம் செய்த தவமால் அப்படின்னு. அவர் ராவணன் ஒருவன் செய்த தவத்தால எப்பேற்பட்ட பாக்கியம் அந்த இலங்கை மக்களுக்கு கிடைத்தது அப்படின்னு அப்படி சொல்றார். அப்போ அது அவர்களுக்கு எப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்த அடுத்த பிறவில ஒரு அரசனாக ஆக்கக்கூடியதாகவே செய்கின்றது அப்படிங்கிற. அப்போ நம்ம மரணம் பிறவி எழுதாமல் இருந்தால் கூட அடுத்த பிறவியில ஒரு பெரிய இதை அனுபவிக்கிறதுக்குள்ள சொல்றாரு. என்னெல்லாம் கிடைக்கும் சொன்னார் பார்த்தோம். வையம் 7 இது சொல்றார். வையம் வையம் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், பூமி பார்க்கலாம். வையம்னா தேரு இல்ல வாகனங்கள் எது வேணா சொல்லலாம். அப்ப வையம் அப்படிங்கும் போது பெரிய பூமி வேணும். ஒரு மன்னரா பிறந்தா அரசாடுறதுக்கு ஒரு பூமி வேணும். அப்போ பயணம் பண்றதுக்கு தேர் வேணும்.
ரதகஜ துரக பதாதி படைகள் நம்ம அன்னைக்கு பார்த்து 4 விதமான படைகள் மன்னனாக உள்ளவர்களுக்கு. அப்போ உயர்ந்த தவம் செய்தவர்களுக்கு இந்த பேரு கிடைக்குமாம். வையத்தை ஆளக்கூடிய இல்ல தேரோட கொண்ட அந்த இது வையம் பூமி கிடைக்கும், தேர் வாகனங்கள் எல்லாம் இருக்குமா. இப்போ அது மட்டும் இந்த காலத்துக்கு பார்த்தோம்னா என்னையா ராஜா காலத்துலன்னா தேர் கிடைக்கும், இப்ப என்னன்னா பெரிய கார் வச்சுக்கலாம். அப்போ அந்த சுத்தி வர அந்த ஏவலாள்கள் அப்படின்னா நிறைய வேலையாள்லாம் வச்சு வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு செல்வத்தை கொடுப்பாளாம். அதனால தான் அம்பாளை சாம்ராஜ்யதாயினி அப்படின்னு ராஜ்யதாயினி அப்படின்னு சொல்றா. லலிதா சஹஸ்ரநாமத்துல நம்ம பார்த்திருக்கோம். கேய சக்கர ரதாரூட மந்திரினி பரிசேவிதா கிரி சக்கர ரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதா அப்படின்னு ராஜபோகத்தை அம்பாள் கொடுப்பாளாம். அவளுக்கு அந்த மாதிரி பெயர்லாம் இருக்கு. அடுத்தது துரகம். துரகம்னா குதிரைன்னு பார்த்தோம் இல்லையா. ஹயம் சொல்லலாம், ஹயக்ரீவர் பார்த்துருக்கோம். அதனால அது எப்படி போகும், நம்ம மனசு கூட எங்கேயாவது பறக்கும் போது ஹார்ஸ் பவர் பா. அப்ப அவ்வளவு குதிரைக்கு அத்தனை வேகம், அந்த மனசோட வேகம் கூட குதிரை வேகம் தான். அப்போ நம்ம மனசை அடக்கணும் பா. அந்த மனசை அடக்கினாலே எல்லாமே நம்மளுக்கு நல்லதாவே நடக்கும். ஏன்னா குதிரைன்னு பார்த்தோம்னா நிறைய அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் அஸ்வமேத யாகம்னு பண்ணுவா. குதிரையை அனுப்பிச்சுதான் அது யாரும் வெற்றி கொள்ளாம திரும்பி வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ராஜபோகம் குதிரையெல்லாம் வச்சிருக்கணும்னா அஸ்வாரூடா திஷ்டிதா ஸ்வ கோடி கோடி பிராவிருத்தா அப்படின்னு அம்பாள் கோடி அந்த கோடானு கோடி குதிரைகளால் சூழப்பட்டவள், அந்த படைக்கே தலைவியாக உத்தரவு வைக்கிறாள் அம்பாளை அப்போ உயரிய சம்பத்து அந்த குதிரை வைத்துக்கணும்னா அப்பேற்பட்ட சம்பத்து செல்வத்தை கொடுப்பாளாம். அதனால அஸ்வமேத யாகம் பார்த்தோம்லையா, அந்த மாதிரி குதிரை இருந்தாலே பெரிய சம்பத்து அப்படின்பா. அடுத்தது மதகரி, யானை, பலம் கொண்ட யானை, மதம் கொண்ட யானைம்பா. மதகரி அப்படிங்கும்போது பலமிக்க யானை. கஜபலம், அந்த பலம், புஜபலம் எல்லா அரசனுக்குள்ள அடையாளத்துல குதிரைப்படை, காலாட்படை சொல்லுவோம் இல்லையா, குதிரைப்படை, யானைப்படை. இந்த யானைப்படை ரொம்ப எத்தனை யானை வச்சிருக்காளோ அத்தனை இது அந்த ராஜாவோட செல்வாக்கு அவ்வளவு இருக்குமா. அது ஏன்னா கோட்டையை போய் தகர்க்கிறதுக்கு முதல்ல அந்த இதை கொடுத்து போய் கோட்டையை அடிக்கிறதுக்கு இந்த யானை தான் போய் இந்த அகழியை கடந்து போய் அடிக்கும், கோட்டை கதவை தகர்க்கும். அப்போ அந்த யானைக்கு தீனி போடல, யானையை கட்டி தீனி போட முடியுமா ராஜாவானா அப்படின்பா. அப்போ அந்த யானையை வச்சுட்டா அவ பெரிய செல்வந்தர்னு அர்த்தம். மாடு கட்டி போரடித்தால் மாடாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரைன்னு சொல்லுவா. மதுரையோட மகிமை அப்பேற்பட்ட பெருமையுடையதாக இருந்ததுன்ட்டு. அப்போ யானையே வைத்துக் கொள்ளக்கூடிய அத்தகைய உயரிய சம்பத்தினையும் கொடுப்பாளாம். மாமகுடம். மாமகுடம் அப்படின்னா பெரிய ரத்தின விலை உயர்ந்த கற்கள்லாம் பதிக்கப்பட்ட சிறந்த கிரீடம், விலை உயர்ந்த ரத்தினங்கள் மாணிக்கங்களால் செய்யப்பட்ட நவரத்தினங்கள் சொல்றாங்க, அதனால செய்யப்பட்ட கிரீடம். அது யாருக்கு கிடைக்கும்? எல்லாரும் கிரீடத்தை தலையில வச்சு அறைவோமா? நம்ம எல்லாரும் அப்படியா போறோம்? ராஜாவா இருந்தா தான் அந்த கிரீடம் வச்சுக்கக்கூடிய தகுதி இருக்கும். அப்போ மற்ற இதா இருந்தா கூட பெரிய கிரீடமா இது மகுடம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நிறைய அரசர்கள், குறுநில அரசர்கள்லாம் கப்பம் கட்டுற அளவுக்கு பெரிய ராஜா சம்பத்தை அந்த மாதிரி கொடுப்பாளாம். அப்போ அந்த மகுடம், மன்னர்கள் எல்லாரையும், சின்ன சின்ன அரசர்கள் எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய பெரிய மன்னர். அதனால மாமகுடமா அவரோட மகுடம். அதுல நவரத்தின கிரீடம். அது சக்கரவர்த்தி தானே அணிஞ்சுக்க முடியும், நம்ம பார்க்க முடியும். நம்ம எல்லாரும் சாதாரணமா இருக்கிறவங்கள கிரீடம் வச்சுக்க முடியுமா? அப்ப மன்னன் அப்படின்னாலே முதல்ல ஞாபகம் வருது நம்மளுக்கு கிரீடம் தான் வரும். ஏன்னா இவருக்கு ராமனோட இதுல பார்த்துருக்கோம் நம்ம, அவருடைய பட்டாபிஷேகத்தின் போது வசிஷ்டனே புனைந்தான் மௌலி அப்படின்னு சொல்லுவா. இந்த கம்பராமாயணத்தை சொல்லப்பட்டிருக்கோம். அம்பாளோட ரத்தின கிரீடம். ஏன்னா சௌந்தரிய லகரியில சொல்ற கதைஹே மாணிக்யத்வம் ககனமணிபிகி சாந்திர கட்டிதம் கிரீடம் தே ஹைமம் ஹிமகிரிசுதே கீர்த்தயதி யக சனீடே யக்ஷாயா சுரண சபலம் சந்திர சகலம் தனுகு பௌனாசீனம் கிமிதி நதி பத்னாதி திஷணாம் அப்படின்னு 42வது ஸ்லோகம் சௌந்தரிய லகரியில. அது என்னன்னா அம்பாளோட கிரீடத்துல ரத்தனங்கள்லாம் ரொம்ப அதிகமான ஒளி விட்டு பிரகாசிக்கக்கூடிய இருக்கிறதுனால
இந்த 12 துவாதச ஆதித்யர்கள் அப்படின்பா. இந்த 12 ஆதித்யர்களே ரத்தனமா மாறி அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாராம். அம்பாளோட சிரசுல ஏற்கனவே சந்திரகலை, அதுல தங்கமயமான கிரீடம், அதுல ரத்தனங்கள்லாம், அதனால மிகுந்த ஒளி, அதனால சந்திரன் கூட அப்படியே அந்த வர்ணத்துல அந்த நவரத்தனங்கள் பட்டு அந்த ஒளி வெண்மையான கலையில பட்டு அதுவும் விதவிதமா பிரகாசிக்குமா. வானவில்லான இந்திர தனுஷ் போல அம்பாள் இருக்கின்றாள் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அப்ப இப்பேற்பட்ட மகுடத்தை தாங்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுப்பாளா அம்பாள். அடுத்தது சிவிகை. ஒரு ராஜானா ராணியா பிறந்தா பல்லக்குலதான் ஏறி போவா அந்த காலத்துல. அந்த சிவிகையும் கொடுப்பாளாம். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானே ஈடு ஊர்ந்தான் இடை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்க. அதாவது பல்லக்குல யாரு போவா? ராணி, அந்த இளவரசிகள் அதெல்லாம் போவா. ஞான பெரிய பெரிய இவாள்லாம் வந்தாலாம், ஞானிகள்லாம் வந்தாலும் அவளெல்லாம் பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு வருவா. மன்னர்கள் எல்லாம் போவா, சான்றோர்கள் புலவர் பெருமக்கள் இதெல்லாம் தான் பல்லக்கு தூக்கிட்டு போவா அவளெல்லாம் வச்சு. அப்போ மனிதனுக்கு சிகை, மன்னவனுக்கு சிவிகை அப்படின்னு சொல்லுவா. ஞானசம்பந்த பெருமான் சிவபெருமான் எப்படி பண்றார்? அப்படியே அவர் பாதம் நோக நடந்து வரதை பார்த்த உடனே சம்பந்தர் என்ன பண்றாரா, பக்தர்களை எல்லாம் சம்பந்த பெருமானுக்கு முத்து சிவிகை, முத்துக்குடை, முத்து சின்னங்கள் எல்லாம் அப்படியே அதை சொல்றாராம். அதை பெற்று சிவிகையில போய் இந்த கவிதையுடன் வருவாக அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி பெரிய புராணத்துல சேக்கிழ பெருமான் சொல்லியிருக்கார். அப்போ சிவபெருமான் அளித்த சிவிகையில அவரே கொடுத்துட்டாருன்னு ஆணவம் கொள்ளாமல் 5 எழுத்தை சொல்லி அவர் அமர்ந்து போனார் அப்படின்னு சொல்லுவாளார். சோதிமுத்தின் சிவிகை சூழ்ந்து பார் மீது, சோதிமுத்தின் சிவிகை சூழ்ந்து பார் மீது தாழ்ந்து வெண்ணீற்று ஒளி போற்றி நின்று ஆதியார் அருள் ஆதலின் அஞ்செழுத்து ஓதி உயரினார் உய்ய உலகெல்லாம் அப்படின்னு சொல்றார். அப்போ சிவிகையோட சிறப்பு. அப்போ மிகுந்த உயரிய பெருமை உடையவர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற அந்த சிவிகை ஏறக்கூடிய பாகியத்தையும் அம்பாள் கொடுப்பாள்ங்கிறார். அடுத்தது பெய்யும் கனகம். அப்படியே பெய்யும் கனகம்னு ஆதிசங்கர பகவத் கனகதாரா ஸ்லோகம் சொல்லி அப்படியே வானத்திலேருந்து தங்க அப்படியே நெல்லிக்காயா கொட்டித்து அப்படின்பா. அத மாதிரி விண்ணிலிருந்து மழை பொழிவது போல அன்னை என்ன பண்ணுவாளா, அவளை அடிபணிந்த அடியவர்களுக்கு அப்படியே அந்த கனகத்தை மழையாக பொழிவிப்பாளாம். அந்த கனக தாரா சொன்னோம் இல்லையா, தாரா அப்படின்னா அப்படியே பெய்யறது, மழை கனகத்தை பொன்னை பொழிய வைப்பதால் கனகதாரா அப்படின்னு சொல்ற. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் இந்த கனகதாரா அப்படின்னு சொல்ற போது, ஏன்னா ஆதிசங்கர பகவத் பார்த்தால் ஒரு ஏழையோட ஏழ்மையை நீக்கிறதுக்காக மகாலட்சுமியை சொல்லி அப்படியே அப்படியே கனக மழையை பெய்ய வைக்கிறார், கனகதாரா சோஸ்திரம் பாடினார். அதே மாதிரி வேதாந்த தேசிகன் ஏழையோட திருமணத்துக்காக சொர்ண மழை பெய்வித்தாரா. இப்படி அடியவர்களாக இருக்கிறவர்களாலேயே முடியும் போது அம்பாளால முடியாதா, அப்படியே பெய்ய வைப்பா. ஆனால் நம்ம அதுக்கு தக்கன பக்தி செய்யணும். தன்னை அளித்த அடியவருக்கு அன்னை வேண்டுமளவும் அனைத்து செல்வங்களும் பொழிவிக்கிறாள் அப்படின்னு அகத்தியர் சொல்வர். அத மாதிரி அன்னையோட அருள் மழையில அன்றாடம் அதையிலே திளைப்பவர்களுக்கு இந்த பொருள் மழை பெய்யும் என்பது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறார். சகல செல்வங்களும் தரும் இமயகிரி ராஜன் தனையை அபிராமி வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டுன்னு மணிவாசக சொல்லியிருப்பார் திருவாசகத்துல. அந்த காலத்துல ராஜாக்களுக்கெல்லாம் சிற்றரசர்கள்லாம் கொண்டு கப்பம் கட்டுவா, பொன்னாலெல்லாம் கொண்டு கட்டுவா. அதுக்கே பண்ண முடியும், அம்பாளால முடியாதது உண்டா? தன்னை அதான் சொல்லிட்டார், தன்னை அளித்த அடியவருக்கு அன்னை வேண்டும் அளவும் அனைத்து செல்வங்களும் பொழிவிக்கிறாள்னு அகத்திய சொல்ற மாதிரி அப்படியே பெய்யும் கனகம். அடுத்தது பெருவிலை ஆரம். நம்ம எத்தனையோ நவரத்தினங்கள் பார்ப்போம், நம்மளால எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. அது மாதிரி எல்லா ரத்தனமும், அந்த ரத்தனத்தை எல்லாம் பெரிதற்கு அரிய ரத்தன குவியல்களை எல்லாம் அம்பாள் தன்னுடைய பக்தர்களுக்கு அப்படியே எளிதாகவே கொடுப்பாளாம். மிக உயர்ந்த பொருளுக்கு அரசர்களுக்கு கொண்டு கொடுப்பா. எதுனாலும் கிடைச்சதுன்னா அது ராஜாக்கு அப்படின்பா. அந்த மாதிரி அத்தகைய சிறந்த ராஜபோக வஸ்துக்களை எல்லாம், விலை உயர்ந்த மாலைகளை எல்லாம் தன்னுடைய பக்தர்களுக்கு எல்லாம் அவள் கொடுப்பாளாம். ஹாரம், அதான் பெருவிலை ஹாரம்ங்கிறதா ஆரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிறந்த நவரத்தினங்களால் அப்படியே அந்த
அபிராமி அவள் நினைச்சாள்னா அவளே பெரிய ரத்னம் இல்லையா? அந்த நவரத்தனத்தை நம்ம அடையறதுக்கு முடியுமா? பக்தி பண்ணணும். அந்த பக்தி பண்ணினால் அதை அடைய முடியும். அத்தகைய அந்த நவரத்தினம் அவள் தன்னுடைய பக்தர்களுக்கு எளிதாக கொடுப்பாளாம். அப்போ பெற முடியாத விலை ஆரமான தன்னையும் தந்து மகிழச் செய்வாள் அப்படிங்கிறார். இப்படி எளிதில கிடைத்தற்கரிய பேர்களை எல்லாம் யாருக்கு கொடுக்கிறான்னு சொல்றா? பிறை முடித்த ஐயன் திருமலையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்களேன்னு சொன்னார் இல்லையா? அப்படி யாருக்கு? பிறை முடித்த ஐயன் திருமலையாள். யாரு? அம்பாள் எப்படி கொடுக்கிறாள்னா, யாரு? பிறை முடித்த ஐயன் சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய திருமனையாள், இல்லத்து அரசி யாரு? பத்தினி அபிராமி அன்னை. அபிராமி அன்னை அவளுடைய அடித்தாமரையில போய் நாம அவள் பணிஞ்சா போறோம். அந்த பணிந்துட்டால் அந்த இந்த மாதிரி பாக்கியங்கள் எல்லாத்தையுமே அவள் கொடுப்பாள். அதனால தான் என்ன சொல்றாருன்னா, உள்ளம் உள் கலந்து ஏத்த வல்லாருக்கு அல்லால் கள்ளம் உள்ளவருக்கு அருள்வான் அல்லல் அப்படின்னு அப்பர் தேவார்த்து சொல்ற மாதிரி, நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் அப்படின்னு அப்பர் சொன்ன அந்த வாக்கு, அந்த தவம். அறத்திற்கே அன்பு சார்பு என்பார் அறியார், மரத்திற்கும் அத்தே துணைன்னு வள்ளுவர். அதனால அன்பு அன்னையிட்டக்க செலுத்தியாச்சுன்னா அந்த அவனையே அரசாளும் மன்னவனாக அவளை ஆக்கி அப்படியே சுகிக்கும்படி வைப்பா அப்படின்னு சொல்றார். அரசர்களுக்குரிய மரியாதைகள் எல்லாம் அந்த யாரு சிறந்த சிறந்த ஞான அப்பர் திருஞான சம்பந்தம்லாம் அவளுக்கெல்லாம் எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சது இல்லையா? அந்த மாதிரி பாக்கியம். அப்ப மன்னவன் கூட அந்த துறவியை பணிந்து அப்படியே வரவேற்பான். இப்படி முன்பு அன்பு செய்தவர்களுக்கு இந்த பிறவியில உயர்வுகள் எல்லாம் கொடுப்பாளா அம்பாள். அதனால்தான் சாம்ராஜ்ய தாயினி, பக்தர்களுக்கு அந்த சாம்ராஜ்யத்தையே கொடுக்கக்கூடியவள் அம்பாள் அப்படின்னு சொல்லி கவி காளிதாசன் கூட சியாமளா தண்டகத்துல அம்பாளை நோக்கி சொல்ற, சந்திரகலையை சிரசில் அணிந்த உனது அழகு பொழியும் நீல வர்ண சரீரத்தை மனத்துல நான் ஒருமைப்பாட்டோடு தியானம் செய்யும் போது எதுதான் கிடைக்காமல் போகும் அப்படிங்கிறார். கிம் சித்தேத் வபுஷ்யாமலம் கோமலம் தாவகம் சந்திரச்சூட்டான்விதம் தியாயத்தக அப்படின்னு சொல்லி, தஸ்ய லீலாசரோ வாரிதி தஸ்யலே லீவனம் நந்தனம் தஸ்ய பத்ராசனம் பூதலம் தஸ்ய கீ தேவதா கிங்கரி தஸ்ய சா ஞாகரி ஸ்ரீஸ்வயம் அப்படின்னு என்னெல்லாம் சொல்றார்? சம்சார சாகரத்தை நீந்தி கையாலே கடந்துருவாளாம். தேவலோக நந்தவனமா, அவர்களுக்கு விளையாட இடமா. கேலீவனம் நந்தனம் தஸ்ய கேலீவனம் நந்தனம்னு சொல்றார். பூலோகம் அவர்களுக்கு சிம்மாசனம். தஸ்ய பத்ராசனம் பூதலம்ங்கிறார். தஸ்ய கீர் தேவதா கிங்கரி, கலைமகள் எல்லாம் பணிப்பெண்ணா இருப்பாளாம். தஸ்ய சா ஞாகரி சீஸ்வயம், ஐஸ்வர்ய லட்சுமி அவளுக்கு பணிந்து சேவை செய்வாளாம். இப்படி சொல்ற அம்பாளுடைய இதை பண்ணும் போது இதெல்லாமே கிடைக்கும்னு சொல்றார். அபிராமி பற்றம் என்ன சொன்னார்? நம்ம அபிராமி பதிகத்துல பார்த்தோம். மகரவார் குழைமேல் அடர்ந்து குமிழ் மீதினில் மறைந்து வாளை துரைத்தி மை கயலை வென்ற நின் செங்கமல விழி அருள் வரம் பெற்ற பேர்கள் அன்றே ஜெகம் முழுதும் ஒற்றை தனி குடை கவித்து மேல் சிங்காதனத்தில் உற்று செங்கோலும் மனுநீதி முறைமையும் பெற்று மிகுதி கிரி உலகு ஆண்டு பின்பு புகர் முகத்து ஐராவதபாகனாகி நிறை புத்தேளி வந்து போற்றி போக தேவேந்திரன் என புகழ விண்ணில் புலோமசையோடும் சுகிப்பர் அகர அப்படின்னு சொல்லியிருக்கார். அழகா சொன்ன. நம்ம ஏற்கனவே இந்த அபிராமி அம்மை பதிகத்தோட பொருளை எல்லாம் அனுபவிச்சோம். திருவள்ளுவர் கூட வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்றார். இதுல அகர முதல் ஆதிவளர் ஆனந்த ரூபியே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாது சுகபாணி அருள்வாமி அபிராமியேன்னு அந்த பதிகத்துல அவ்வளவு அழகா சொன்னார். அப்போ வையத்துள் வாழ்வாங்கு அப்படின்னா இறை சிந்தனையோட வாழ்ந்தால் இக பர சுகம் இரண்டும் கிடைக்குமா அவர்களுக்கு? அப்படி இறைவியை பணிய வேண்டும். அந்த அப்படி பணிந்தவர்களுக்குத்தான் அரச போக வாழ்வான வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை
பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம் எல்லாம் சொல்றார். அதனால எப்பேற்பட்ட அந்த பாக்கியத்தை கொடுக்கறா அப்படின்னு சொல்றார் அவர் வந்துட்டு. அதனால அவள் நம்ம அறியாமலேயே அவளை செய்தக்கூடிய பூஜை கூட அடுத்த பிறவியில இந்திர போகத்துக்கு நிகரான பூலோக இந்திரனாக ஆட்சி செய்யக்கூடிய அப்படின்னு ஒரு இது கிடைச்சது. யாருக்கு? காசியம்பதியில வரிவேலா வாடி திரிந்த ஒரு அந்தணனுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. என்ன சொல்றான்? கங்காஜலம் அபிஷேகம் பண்றான். அப்ப என்ன சொல்றான்? 1000 குடம் கங்காஜலத்தை விஸ்வேஸ்வருக்கு அபிஷேகம் செய்யும் போது இந்திர பதவி கிடைக்கும்னு சொன்னோடனே அந்தணன் என்ன பண்றாளாம்? 999 குடங்களை கொண்டு அபிஷேகம் பண்ணிட்டு கடைசி 1000வது குடத்திலையும் கங்காஜலம் கொண்டு வந்து சிவலிங்கம் பக்கத்துல வந்து உடனே யோசிக்க ஆரம்பிச்சிடுறானா. 999 குடம் விட்டாச்சு, 1000வது குடத்தையும் நான் அபிஷேகம் பண்றதுக்காண்டி கொண்டு வச்சுட்டேன், இந்திர பதவி கிடைக்கிறதுக்குள்ள ஒரு அடையாளமும் தெரியலையேன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டானா. அப்போ என்ன பண்றானா? கடைசி குடத்தை கோபத்தோடு சிவலிங்கத்தோடு மேல போட்டு உடைச்சிட்டானாம். அப்போ அந்த லிங்கத்திலேருந்து சிவபெருமான் தோன்றி, நீ இப்படி 999 குடம் விட்டையே, இந்த ஒரு குடத்தையும் அபிஷேகம் பண்ணியிருந்தேன்னா உனக்கு நிச்சயம் இந்திர பதவி கிடைச்சிருக்கும். ஆனா நீ அவசரப்பட்டு குடத்தை என் மேல கோபத்தால போட்டு உடைச்சிட்ட. ஆனாலும் கூட அதுல இருந்து இருந்த கங்கை நீர் வந்து அபிஷேகம் ஆயிடுத்து எனக்கு. அதனால குடத்தை என் மீது போட்டு உடைத்தா கூட 1000வது அபிஷேகம் முடிஞ்சுடுத்தோ. அதனால நீ அடுத்த பிறவில ஹைதராபாத்ல ஒரு தானிஷாவாக பிறந்து இந்திர போகத்துக்கு நிகரான பூலோக இந்திரனாக நீ ஆட்சி செய்வாய் அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த ராமதாஸ்ங்கிற பக்தன் மூலமாக அருள் பெற்று விண்ணுலக இந்திரனாகி இறுதியில நீ எங்கிட்டக்க வந்து சேர்வாயின்னு சொல்றாருன்னு பக்த ராமதாஸ் சரித்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அத மாதிரி தான் இந்த பிறவிலேயே பகவானுக்கு இறைவிக்கு ஆட்பட்டு நம்ம வாழும் போது அடுத்த பிறவி என்பது நமக்கு அது உண்டானால் நமக்கு அரச போகத்தை கொடுக்கக்கூடிய வாழ்வாக அமையும்னு அப்படியே அபிராமி பட்டணம் ஆணித்தரமா எடுத்து சொல்ற. நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது அம்பாளுக்கு நம்ம அதாவது பலனை எதிர்பார்க்காம நம்ம செய்தோம் என்றால் நமக்கு நிச்சயமாக நல்லதே கிடைக்கும். அடுத்த பிறவிங்கிறதே கிடைக்க வேண்டாம், அப்படி கிடைச்சாலும் நல்ல பாக்கியத்தோட பிறப்பாய் அப்படின்னு சொல்றார் அவர் வந்துட்டு. அதனால அவளுடைய திருவடியில போய் சரண் புகுந்து எல்லா விதமான இதுவும் கிடைக்கட்டும், நம்ம அவளை ஆட்கொள்ளட்டும்னு நம்ம அவளை வேண்டிப்போம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அன்னைக்கு ஜெய். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.